நான் அப்போவே சொன்னேன்னா, நான் சொன்ன மாரி தான் நடக்கும் நான் சொன்னேன்னா, என் பேச்ச நீங்க கேட்கவே இல்லையே! நான் அப்படிலாம் கேட்க முடியாதுங்க. அப்படி தானே இருந்தீங்க. இப்ப நடந்துச்சா? நான் என்ன சொன்னேன், செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே அக்டோபர் மாசம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். நீங்க என்ன நெனச்சீங்க? இல்ல, இல்ல இப்ப எல்லாருமே சொல்றாங்க செப்டம்பர்லயே ஸ்டார்ட் பண்ருவாங்க. ஏன்னா தெலுங்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, மலையாளம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப கண்டிப்பா தமிழ வந்து செப்டம்பர்லயே ஸ்டார்ட் பண்ருவாங்கன்ட்டு அவங்க பேசுறதெல்லாம் நம்புனீங்களே! வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு வடிவேல் சார் படத்துல கூட வந்துச்சே. அத நம்புனீங்களா? என்ன பண்ணுறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டேன். கன்ஃபார்மாக சொல்கிறேன் அக்டோபர் மாதம் தான். ஏன் இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அக்டோபர் மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஏன் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும். ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா படங்கள் நிறைய வரும். நிறைய படம் வந்துச்சுன்னா ப்ரொமோஷன் வரும். இப்போ இது யாருக்கு லாபம்? இன்கேஸ் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக போகலனாலும் ப்ரொமோஷன், அந்த ப்ரொமோஷனை வச்சு இவங்க அடிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் வந்து பிக் பாஸு இப்போது அக்டோபர் மாதம் வச்சா தான் நம்மளுக்கு நல்லா கல்லா கட்டும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி அக்டோபர் மாதம் வைக்கிறாங்க. உடனே இங்கே இருக்கிற நிறைய யூடியூபர்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ இல்லைங்க செப்டம்பர் தாங்க கன்ஃபார்ம், இல்லை அக்டோபர்லேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சாரி ஆகஸ்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு என்னெல்லாம் வருதோ இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே, இவங்க இன்னும் புதுசாக வளரிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஷாக்காக இருந்துச்சு. அது இல்லாமல் யாரெல்லாம் வராங்க கன்ஃபார்ம் இவங்க தாங்க வராங்க, நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் இவங்க தாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. இன்னும் பிக் பாஸ்க்கு வந்து ஆங்கரை ஹோஸ்ட்டே யாருன்னு செலக்ட் பண்ணலை. அதுக்குள்ளேயே வந்து இவங்க தான் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீமே செலக்ட் பண்ணி வச்சிட்டாங்க. 15 பேர் 16 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க. இவங்க தான் கன்ஃபார்மாக வருவாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படி இவங்க வருவாங்க எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு புரியல. இவங்க வரத்துக்கெலாம் சான்ஸே கிடையாது. வரலாம், எப்படி வருவாங்கன்னா இதில் இன்கேஸ் பிக் பாஸ் டீம் பார்ப்பாங்க, இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஓகே இவங்களை பிக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் இவங்க தான் வருவாங்கன்றது 100% கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் இவங்க கொடுக்குற லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிலர் லிஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்களே இவங்களாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ஷன் தான். இவங்க தான் கன்ஃபார்மாக வருவாங்கன்னு சொல்லிட்டு யாராலையுமே ஷுவராக சொல்ல முடியாது. அது ஒரு ப்ரிடிக்ஷன், இவங்க வருவாங்க. ஏன்னா எப்போவுமே வந்து குக் வித் கோமாளியில் யாராவது ஒருத்தர் வராங்கன்னா அதில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பிக் பாஸ்க்கு வருவாங்க அப்படின்றது காலங்காலமாக பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை ஒரு பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா சபானா வராங்க, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒரு சில கண்டஸ்டண்ட்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசுகிறாங்க. எனக்கு என்னமோ சபானா வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து அவங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து சீரியல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய இன்கேஸ் நல்லா அவங்க வந்து பிக் பாஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சான்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க சொல்கிற இவங்க இஷ்டத்துக்கு யாரையோ சொல்கிறாங்க. ரக்ஷன்லாம் சொல்கிறாங்க. ரக்ஷனுக்குலாம் படம் போயிட்டுருக்குது, படம் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வருவாருன்னு எனக்கு தெரியல. ஸோ கன்ஃபார்ம் ரக்ஷன் வரதுக்குலாம் சான்சஸ் கிடையாது. இவங்க சொல்கிறலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தளபதி இவங்கள தான் சொல்லலை, விட்டா இவங்களும் வந்துருவாங்க பிக் பாஸ்க்குள்ளே அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களெல்லாம் வரதுக்கு சான்ஸ் கிடையாது. இன்னும் வந்து பிக் பாஸ் செட்டு இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் செட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியான ஸ்பீடில் வந்து போட்டுட்ருக்காங்க. ஏன்னா ஹிந்தி பிக் பாஸே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போது செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிக் பாஸும் கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன ரீசன்ன்றது புரியல நம்மளுக்கு. ஏன்னா ஹிந்திலாம் வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி செப்டம்பர், நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியும் போன வாட்டி ஒரே டைம் ஒரே டேட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். போன வாட்டி பார்த்திங்கன்னா ஹிந்தி பிக் பாஸ் அக்டோபர் 6 ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 6 தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 2 பேருமே வந்து அக்டோபர் 6 ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 105 நாளில் முடித்தோம். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸில் ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சல்மான் கான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்போ பிக் பாஸ் வரும்ன்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே கொடுத்துட்டு போயிட்டார். அவங்க கீழே அஃபிஷியலாக போட்டாங்க செப்டம்பர் 24 வருது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் ஏன் பிக் பாஸ் தமிழுக்கு வரல அப்படின்னு சொல்கிறனால தான் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹிந்தி வந்துருச்சு, அப்புறம் வந்து மலையாளம் வந்துருச்சு, தெலுங்கு வந்துருச்சு, எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, ப்ரோமோ கொடுத்துட்டாங்க. ஒன்று வந்து தமிழுக்கு தான் கொடுக்கல. அப்போ கன்ஃபார்மாக நெக்ஸ்ட்டு தமிழுக்கு தான் எப்படியோ செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி இவங்கெல்லாம் ஒரு சில ப்ரிடிக்ஷன் வச்சுருக்காங்க. அது ப்ரிடிக்ஷன் தான், நல்லா பார்த்துக்கோங்க. அது ப்ரிடிக்ஷன் தான், கன்ஃபார்ம் கிடையாது. கன்ஃபார்ம் எப்போ ஆகும்னா எப்போ லோகோன்னு ஒன்று பிக் பாஸ் சைடில் அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அப்போ தான் வந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு கன்ஃபர்மேஷனே நம்மளுக்கு கிடைக்கும். அது எப்போ கொடுக்குறாங்களோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எப்போ பிக் பாஸோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ கொடுக்குறாங்களோ அன்னையிலேருந்து ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ்க்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போயே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். அதாவது வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
அதாவது பிக் பாஸ் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை கிளிக் பண்ணுவாங்க. இப்போது யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ட்ரெண்டிங்கில் இருக்கா அவங்கள போட்டால் பிக் பாஸ் எப்படி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் இப்போ பார்த்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்களாம் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி எல்லாரையும் பிக் பண்ணி போடுவாங்கன்ற மாதிரி சான்சஸ் கிடையாது. இவங்க ஒரு சிலர் ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்குன்னா, இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்றது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, இப்போ பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் ஆடிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படின்னா ஒரு சிலர் வந்து நீங்கள் வரீங்களா பிக் பாஸ் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேயோ அவங்களுடைய அஃபிஷியல் வந்து வாட்ஸ்அப் நம்பர்லேயோ வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுவாங்க. மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் பிக் பாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டஸ்டன்ட் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு விருப்பமாக வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது பிக் பாஸ் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க இல்லை இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க ஓகே இது ஒரு நம்மளுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இதுக்கு போனால் நம்மளுக்கு வந்து பெரிய சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வரேன்னு சொல்கிறாங்க. இப்போ வரேன் பிக் பாஸ் சைடில் சொல்லிட்டாங்கன்னா பிக் பாஸ் சைடில் கன்ஃபார்ம் பண்ணுறவங்க ஓகே இவங்க வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆடிஷன் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஆடிஷன் கன்ஃபார்ம் ஆனோடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த செலக்ட் ஆன ஒரு பர்சன் இருப்பாங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் க்ளோஸாக இருக்கிற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் பிக் பாஸ்க்கு போகிறேன் ஆடிஷன் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ அப்படி செலக்ட் ஆன அதை ஒரு சில நியூஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்கல்ல, அது என்ன ஆகும்னா அவங்க ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிக் பாஸுக்கு போகிறாங்க இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அஃபிஷியல் அதாவது அன்அஃபிஷியல் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருது. ஸோ அந்த மாதிரி அன்அஃபிஷியல் நியூஸ் கூட வந்து நம்மளுக்கு இன்னும் வரல, இவங்க தான் கன்ஃபார்மாக வருவாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நியூஸுமே வரல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. இன்னும் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கோமா, ஆகஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போய் அதுக்கப்புறம் செப்டம்பர் போய் அதுக்கப்புறம் தான் வந்து அக்டோபரு. ஸோ நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் பிக் பாஸோட அன்அஃபிஷியல் நியூஸை தான் நீங்கள் பார்க்க முடியும். இவங்க வராங்க அவங்க வராங்க அப்படின்ற மாதிரி. அஃபிஷியலான நியூஸ் எப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னா கரெக்டாக செப்டம்பர் எண்டு, சரிங்களா? செப்டம்பர் வந்து ஒரு 25லேருந்து 1ஆம் தேதிக்குள்ளே, அதாவது ஆகஸ்ட்டோட 25லேருந்து செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரோமோவோ இல்லை லோகோ இது ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக வந்துடும். உங்களுக்கு எப்போ வந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா அக்டோபர் 6, அக்டோபர் 7, அக்டோபர் 8 இந்த டேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக நடக்கிறது, இதுதான் கன்ஃபார்மாக நடக்கும். பிக் பாஸோட அப்டேட்டை கரெக்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நியூஸும் சீக்கிரமாக என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத உங்களுக்கு பக்காவாக நான் வந்து கிளியராக கொடுக்குறேன். அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த சீசனில் யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு வந்து பயங்கரமான சப்போர்ட் கொடுக்க போகிறோம். யாரெல்லாம் வந்து பிடிக்கலையோ அவங்களெல்லாம் நல்லா வச்சு செய்ய போகிறோம். ஸோ நான் மட்டும் வச்சு செய்ய போகல, நீங்களும் கமெண்ட்ஸில் வச்சு செய்யுங்க. அந்த கமெண்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோவாக பண்ணோம், லைவ் போடுவோம். லைவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களெல்லாம் நீங்கள் கல்வி ஊற்றலாம். அந்த கல்வி ஊற்றுறதுக்கு கூட சேர்ந்து நானும் சப்போர்ட் பண்ணுவேன். நானும் சப்போர்ட் பண்ணி நானும் உங்கள் கூட சேர்ந்து கல்வி ஊற்றுவேன். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸை நம்ம பயங்கரமாக பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் உங்களுக்கு வரணுன்னா, நான் பேசுகிற வீடியோலாம் வரணுன்னா நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கண்டென்ட்டு உங்களுக்கு வந்து போட்ட உடனே வரும். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கண்டென்ட்டை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பிக் பாஸ்ன்றது வந்து யார் பேசினாலுமே வந்து ஒரு பயங்கரமாக போகிற கண்டென்ட் தான். ஆனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக, அது இல்லாமல் உங்கள் கூட நானும் சேர்ந்து நம்ம 2 பேருமே சேர்ந்து பிடிச்ச கண்டஸ்டண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ண போகிறோம். யாரெல்லாம் வந்து பிக் பாஸில் பிடிக்காத கண்டஸ்ட்டாக என்ன சொல்ல வரேன்னா, பிக் பாஸில் வந்து யார் வந்து ஒழுங்காக இல்லாமல் ஒரு சில தப்புலாம் பண்ணுறாங்களோ அவங்கள ட்ரோல் பண்ண போகிறோம். இது எல்லாமே வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். நீங்களும் நம்மளும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.